ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெலுங்கானா மட்டன் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா காயட்டும். காஞ்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கலர் மாற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் வாசனையாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடும். வதக்கிட்டு இப்போ வந்து மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதுலேயே கொஞ்சம் வந்து வேகட்டும். இதுவே மட்டனே தண்ணி விடும் நமக்கு. ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் வேகட்டும். சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, 5-6 பல் முந்திரி பருப்பு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து நேசாக அடைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. பாருங்க, மட்டன் ஓரளவுக்கு கலர் மாறி இருக்கு, தண்ணியும் விட்டுருக்கு. நல்லா வதங்கட்டும். வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு தக்காளி, பழமாக ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஃபுல்லே வச்சுருங்க, ஒன்றும் தீயாது நமக்கு. திரும்பி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்ருக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு, இந்த குழம்பு கறி கிரேவிக்கு தனியான உப்பு சேர்த்துட்டு, காரத்துக்கு மிளகாத்தூள் நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரமாக வேணால் நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு நல்லா வதங்கிருச்சு, தண்ணி விட்ருக்கு, நல்லா நம்ம கொதிக்குது நல்லா. இப்போ வந்து அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். கெட்டியாக வேணால் இதோட நீங்கள் விட்டுறலாம். தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணி, ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம், உரப்பும் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. நமக்கு கறி நல்லா வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான தெலுங்கானா மட்டன் கறி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.